இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வருமான அளவை கணக்கில் கொள்ளாத புடி 95 வழிமுறை சிறந்த தீர்வு அன்வார். வருமான அளவை பொருட்படுத்தாமல் அனைத்து குடிமக்களும் அனுபவிக்கக்கூடிய புடி மடானி 95 திட்டத்தின் கீழ் ரோன் 95 பெட்ரோலுக்கான இலக்கு மானியம் சிறந்த தீர்வுக்கான முறையாக இருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மக்களவையில் தெரிவித்தார். அரசாங்கம் கையாள வேண்டிய நிர்வாக சுணக்கத்தை குறைப்பதுடன் சிறந்த மற்றும் மிகவும் நடைமுறைக்குரிய முறையாக இது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். வருமான பதிவுகளின்படி இலக்கு அணுகுமுறைகளுடன் ஒப்பிடும்போது சம்பந்தப்பட்ட முறை பல சிக்கல்களை மட்டுமே உருவாக்கும் என்றும் ரோன் 95 பெட்ரோலை கிட்டத்தட்ட அனைத்து குடிமக்களும் பயன்படுத்துகிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நாட்டில் அதிக வருமானம் ஈட்டுபவர்களில் 2 விழுக்காடு பயனீட்டாளர்கள் மட்டுமே உள்ளனர் என்பதே உண்மையாகும். இது அவர்களின் வருமானம் மாதத்திற்கு 25,000 ரிங்கிட்டை விட அதிகமாக உள்ளது. எனவே குறைந்த வருமானம் கொண்ட குடிமக்களுக்கு மட்டுமே மானியங்கள் வழங்கப்பட்டால் அதிகமான குடிமக்கள் 13,000 ரிங்கிட் மற்றும் அதற்கும் குறைவான சம்பாதிப்பதால் இது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று நேற்று மக்களவையில் வாய்மொழி கேள்வி பதில் அமர்வில் அன்வார் தெரிவித்தார். இனி வரலாறு பாடத்திட்டம் அரசியல் சார்பின்றி தொடரும், துணை கல்வி அமைச்சர் உறுதி. பள்ளிகளில் கற்பிக்கப்படும் வரலாறு பாடத்திட்டம் எந்தவித கட்சி சார்ந்த அரசியல் தாக்கத்திற்கும் உட்படாது என்றும் அது துல்லியமாகவும் சமநிலையுடனும் தொடரும் என்றும் கல்வி அமைச்சு உறுதியளித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் பேசிய துணை கல்வி அமைச்சர் வாங்காவோ வரலாறு பாடத்திட்டத்தை எப்போதும் தேசிய கல்வி தத்துவத்துடன் ஒத்துப்போவதாகவும் அனைத்து சமூக தரப்புகளிடையும் கருத்தில் கொண்டு சமச்சீராகவும் வடிவமைக்கப்படுகிறது என்றார். மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் தற்போதைய பாடத்திட்டம் எவ்வளவு இடைவெளியில் மறுபரிசீலனை செய்யப்படுகிறது என்ற கேள்வியை எழுப்பிய போது அவர் இதனை தெரிவித்தார். ஆளும் கட்சிக்கு சாதகமாக வரலாற்றை அரசியல் நோக்கில் சாய்வுபடுத்துவது பெற்றோர்களிடையே அசௌகரியத்தையும் அதிருப்தியையும் உருவாக்கக்கூடும் எனவும் சைட் சாடிக் எச்சரித்தார். இதற்கு பதிலளித்த வாங்காவோ தேவைக்கேற்ப பாடத்திட்டம் காலமுறைப்படி மறு ஆய்வு செய்யப்படுவதாகவும் அதன் உள்ளடக்கம் துல்லியமும் சமநிலையும் காக்கப்படுவதை அமைச்சு உறுதி செய்து வருவதாகவும் தெரிவித்தார். 2017 கம்போங் டத்து கெராமாட் தாபிஸ் சமயப்பள்ளி தீ விபத்து. நிர்வாகமும் MyWPயும் அலட்சியம், உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. கடந்த 2017ஆம் ஆண்டு கம்போங் டத்து கெராமட் தாபிஸ் சமயப்பள்ளி தீப்பிடித்த விவகாரத்தில் 23 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இதனிடையே அந்த டாஃபிஸ் மையத்தின் நிர்வாகமும் கூட்டரசு பிரதேச இஸ்லாமிய மத விவகார கவுன்சிலுமான MAIWP தங்களின் கடமைகளை முறையாக நிறைவேற்ற தவறியுள்ளதாக கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த அலட்சியத்தால் உயிரிழந்தவர்களின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரிங்கிட் துயர இழப்பீடாகவும் 30,000 ரிங்கிட் குறியீட்டு இழப்பீடாகவும் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மனுதாரர்களுக்கு மொத்தமாக 5 லட்சம் ரிங்கிட் இழப்பீடு பகிர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. மேலும் ஒவ்வொரு மனுதாரருக்கும் 20,000 ரிங்கிட் வழக்கு செலவாக வழங்கப்பட வேண்டும் எனவும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தீ விபத்துக்கு பிறகு பொதுமக்கள் வழங்கியதாக கூறப்படும் 8 மில்லியன் ரிங்கிட் முதல் 10 மில்லியன் ரிங்கிட் வரை நன்கொடைகளை உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்க மறுத்தது. அந்த நன்கொடைகள் குடும்பங்களுக்கு ஒதுக்கப்பட்டவை என்பதற்கான போதிய ஆதாரங்கள் முன்வைக்கப்படவில்லை என நீதிபதி விளக்கினார். தெரேசா கோக்கிற்கு 66,000 ரிங்கிட் நீதிமன்ற செலவை செலுத்த செருப்பு துண்டை ஏலம் விட்ட ஜமால் யூனூஸ். செபுதே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா கோக் தொடுத்த அவதூறு வழக்கிற்கான தீர்ப்பிற்கான செலவு தொகையில் எஞ்சிய 66,061 ரிங்கிட் 84 சென்ட் செலுத்துவதற்காக தனது செருப்பு மற்றும் துண்டை சுங்கை பஜார் அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ ஜமால் முகமது யூனூஸ் ஏலமிட்டுள்ளார். டத்தோஸ்ரீ அஸ்மின் அலியின் மந்திரி பெசாராக இருந்த காலத்தில் ஸ்லாங்கூர் அரசியல் போராட்டத்தின் போது நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட 2 பொருட்களையும் தாம் ஏலத்தில் விற்பனை செய்ததாக ஜமால் தெரிவித்தார். 2 பொருட்களும் வெற்றிகரமாக ஏலம் விடப்பட்டு 66,000 ரிங்கிட்டிற்கு ஏலம் எடுக்கப்பட்டதாக கூறினார். தெரேசா கோக்கின் 66,000 ரிங்கிட் கோரிக்கைக்கு நேற்று நீதிமன்ற ஏலம் இருக்க வேண்டும்,
ஆனால் என் மகன் முகமது அமீன் டேனியல் உத்தரவை நிறுத்தி வைக்க முடிந்தது. இருப்பினும் செருப்பு மற்றும் துண்டின் ஏலம் தொடரும். அதனால் நாங்கள் தெரேசா குக்கிற்கு பணம் செலுத்த முடியும் என்று நேற்று தனது முகநூல் வீடியோவில் ஜமால் கூறியிருந்தார். விசிட் மலேசியா 2026 சுற்றுலா பயணிகளிடம் நட்பான அணுகுமுறை அவசியம். அமைச்சர். விசிட் மலேசியா 2026 இயக்கத்தின் முதல் மாதத்தில் சுற்றுலா பயணிகளிடம் நட்பற்ற அணுகுமுறை குறித்த புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து சுற்றுலா கலை கலாச்சார அமைச்சர் டத்தோஸ்ரீ தியாங் ஹிங் சிங் அமைச்சர்கள் மலேசியர்கள் அனைவரும் மேலும் அன்பும் மரியாதையும் காட்ட வேண்டும் என வலியுறுத்தினர். தள ஆய்வுகளில் சில உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பயணிகள் வரவேற்பு குறைவாகவே இருப்பதாக அதிருப்தி தெரிவித்ததாக அவர் கூறினார். சந்தைகள், ரயில் நிலையங்கள் போன்ற இடங்களுக்கு செல்வதற்கு வெளிநாட்டு பயணிகள் வழி கேட்டபோது பொதுமக்கள் மற்றும் சில அரசு ஊழியர்கள் கடுமையாக பேசியதாகவும் சில பேருந்து ஓட்டுநர்கள் இலக்கு குறித்து கேட்டவர்களை திட்டியதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. KL சென்ட்ரலில் மெஸ்ரா மலேசியா கேம்பெயின் தொடக்க நிகழ்வில் பேசிய அவர் நாட்டின் நல்ல பெயரை காக்க அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். சில அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொண்டதாக கூறப்படும் புகார்களை தீர்க்க துறை தலைவர்கள் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சீன புத்தாண்டு பிறகு வணிக வளாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். ஆலய விவகாரங்களுக்கு தீர்வு காண பிரதமரிடம் மனு தாக்கல். பேராக் இந்து சங்கம் திட்டம். ஆலய மற்றும் அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உள்ள இந்து ஆலயங்கள் எதிர்நோக்கும் சில விவகாரம் தொடர்பாக எழுந்துள்ள சிக்கலுக்கு தீர்வு காண பேராக் இந்து சங்கம் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் மனு தாக்கல் செய்ய உள்ளது. இம்மாதம் 14ஆம் தேதி பேராக் தம்பூன் நாடாளுமன்றத்தில் நடைபெறவிருக்கும் பொங்கல் விழாவில் கலந்து கொள்ளவிருக்கும் தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரதமரிடம் இந்த மகஜர் வழங்கப்படும் என்று பேராக் மாநில இந்து சங்க தலைவர் சந்திரன் தெரிவித்துள்ளார். அரசாங்க நிலங்களில் பல ஆண்டுகள் செயல்பட்டு வரும் ஆலயங்கள் எதிர்நோக்கி வரும் நில பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பல ஆலயங்கள் விண்ணப்பங்கள் செய்தும் நில அலுவலகத்திலிருந்து முறையான பதில் கிடைப்பதில்லை என்ற புகார்களை ஆலய பொறுப்பாளர்கள் முன்வைத்துள்ளனர். இந்த பிரச்சனையை தம்பூன் நாடாளுமன்ற தொகுதியிலும் உள்ள ஆலயங்கள் எதிர்நோக்குவதாக தஞ்சோங் ராம்புதாங் இந்து சங்க அலுவலகத்தில் தம்பூன் வட்டாரத்தில் உள்ள ஆலய பொறுப்பாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். 2019-2024 காலகட்டத்தில் 21,114 இளம் பெண்கள் திருமணத்திற்கு முன்பே கர்ப்பம். நான்சி சுக்ரி அதிர்ச்சி தகவல். 2019 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் 19 வயது மற்றும் அதற்கும் குறைவான 21,114 இளம் பெண்கள் திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமானதாக சுகாதார அமைச்சின் பதிவுகள் தெரிவிக்கின்றன என்று பெண்கள், குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி சுக்ரி குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்காக பெண்கள், குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அவற்றில் முக்கியமானது தாசர் தான் பெலகான் திந்தகான் பெந்திதிகான் கேசிகாதான் ரீப்ரொடக்டிவ் தான் சோசியல் திட்டமாகும். இது பல அமைச்சுகளின் ஒருங்கிணைப்புடன் மஜ்லிஸ் சோசியல் நெகேரா தளத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் பள்ளிகள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் சமூக மட்டங்களில் இனப்பெருக்க மற்றும் சமூக ஆரோக்கிய கல்வி குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் தேசிய மக்கள் தொகை மற்றும் குடும்ப மேம்பாட்டு வாரியமான LPPKN வழியாக கஃபே டீன் இளைஞர் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. தற்போது நாடு முழுவதும் 18 கஃபே டீன் மையங்கள், ஒரு நடமாடும் சேவை வாகனம் மற்றும் 143 பள்ளிகளில் செயல்படும் கஃபே டீன் கிளப்புகள் மூலம் இளைஞர்களுக்கு இனப்பெருக்க ஆரோக்கிய சேவைகள், ஆலோசனை மற்றும் மனநல ஆதரவு வழங்கப்படுகிறது. கிளந்தானில் பயிற்சி மருத்துவர் மீது பாலியல் தொந்தரவு குற்றச்சாட்டு. 26 வயதுடைய பயிற்சி மருத்துவர் பாலியல் தொந்தரவு மற்றும் தகாத படம் வைத்திருந்ததாக கூறப்படும் 2 குற்றச்சாட்டுகளின் பேரில் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜரானார். குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட போது அவர் குற்றச்சாட்டுகளை நீதிபதியின் முன்னிலையில் நிறுத்தியுள்ளார். குற்றப்பத்திரிகையின்படி கடந்த ஆண்டு செப்டம்பர் ஹாஸ்பிட்டல் சுல்தான் இஸ்மாயில் பெத்ரா மருத்துவமனையில் குளியல் அறையில் ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்த போது கேமராவில் பதிவு செய்து அப்பெண்ணை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
நீதிமன்றம் இரு குற்றச்சாட்டுகளுக்கும் மொத்தம் 6,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கி பாதிக்கப்பட்டவரை எந்த வகையிலும் தொந்தரவு செய்யக்கூடாது என்ற நிபந்தனையையும் விதித்தது. இந்த வழக்கின் அடுத்த விசாரணை 17 மார்ச் நடைபெற உள்ளது. பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க வியட்நாம் இலங்கை பெண்கள் இறக்குமதி பரிந்துரை. தென்கொரிய அதிகாரி பணி நீக்கம். தென்கொரியாவில் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க வியட்நாம் மற்றும் இலங்கையிலிருந்து பெண்களை இறக்குமதி செய்து கிராமப்புற ஆண்களுடன் திருமணம் செய்து வைக்க மாவட்ட அதிகாரி முன்வைத்த பரிந்துரையால் கடும் சர்ச்சை எழுந்துள்ளது. இந்த கருத்து பாலின பாகுபாடு மற்றும் இனவெறி கொண்ட கண்டங்களை எழுந்து அந்த அதிகாரி உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். தென்கொரியா தற்போது உலகின் மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட நாடாக உள்ளது. பிறப்பு விகிதத்தை உயர்த்த அரசு பல முயற்சிகள் மேற்கொண்டு வந்தாலும் பெரியதாய் முன்னேற்றம் இல்லை. அப்படியே போனால் தற்போது 50 மில்லியனாக உள்ள மக்கள் தொகை அடுத்த 60 ஆண்டுகளில் பாதியாக குறைந்துவிடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. எனினும் அதற்காக இதுபோன்ற பரிந்துரை எல்லாம் மனித கண்ணியத்தையும் சமத்துவத்தையும் புறக்கணிப்பதாக கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மக்கள் தொகை சரிவுக்கு தீர்வு காணும் முயற்சிகள் மனிதரிடையிலான மரியாதை மற்றும் சமத்துவத்தை மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. 3 குழந்தைகளுக்கு மெத்தடோன் போதைப் பொருள் கலந்து மருந்து கொடுத்த தாய், ஒருவர் மரணம், 2 தீவிர கண்காணிப்பு. மெத்தடோன் வகை மருந்து வழங்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சம்பவத்தில் 11 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்ததுடன் அவனது இளைய சகோதரர்கள் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த துயர சம்பவம் நேற்று காலை காஜாங் சுங்கை ராமல் பாரு பகுதியில் உள்ள ஒரு இல்லத்தில் நிகழ்ந்தது. 11, 9 மற்றும் 5 வயதுடைய 3 சிறுவர்களும் மயக்க நிலையிலேயே மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மருத்துவமனை அதிகாரிகள் போலீசுக்கு தகவல் வழங்கிய நிலையில் 35 வயதுடைய தாய் குழந்தைகளுக்கு மெத்தடோன் மருந்து வழங்கியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவத்தின் பின்னணி, காரணம் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட அந்த மருந்து எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்டது என்பது குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ சஷலி கஹார் சம்பவத்தை உறுதிப்படுத்தி விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்.